ஒரு லைஃப் அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. லைஃப் இஸ் டூ ஷார்ட். இப்ப நல்லா நான் வாழ்ந்து மட்டும் என்ன செய்ய போறோம்? கெட்டது பண்றவன் தான் சந்தோஷமா வாழ்றான். நம்ம வாழ்ற வரையும் பிடிச்சதெல்லாம் செஞ்சு சந்தோஷமா வாழ வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், எந்த வேறுபாடும் இல்லாம. இதை யாரால பேச முடியும்? காஃபிர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. மறுமையை மறந்து இம்மைக்காக வாழ்றவங்களால மட்டும்தான் இதை பேச முடியும். ஷைத்தான் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்களை தூண்டுறது மூலமா மறுமையை மறக்கடிக்க பாக்குறான். லைஃப் இஸ் டூ ஷார்ட் தான். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையான வாழ்க்கையே இருக்கு. நம்ம இறந்த உடனே கபரை ஃபேஸ் பண்ணணும், அங்க பல காலம் வாழணும். கபருக்கு அப்புறம் திரும்பி எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் கௌசர் தடாகத்தை அடையணும், மீசான் தராசுல எடை அதிகமாகணும், வலது கையில பட்டோலை வாங்கணும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கணும், அதுக்கப்புறமா தீர்ப்பு வழங்கப்படும், அப்புறமா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பிரிக்கப்படுவோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கு. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லைஃப் ரொம்ப ரொம்ப ஷார்ட் தான். இந்த குறுகிய வாழ்க்கையில நான் கரெக்டா வாழ்ந்துட்டேன் அப்படின்னா மறுமையில என்னால வெற்றி பெற முடியும். ஷைத்தானுக்கு மறுமையை மறக்கடிக்க தான் ரொம்ப பிடிக்கும். இந்த உலகம் அழகான பொய் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த பொய்க்குள்ள நம்ம சிக்கிடக்கூடாது. ஆல்ரெடி